ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நான் சில உண்மைகளை உனக்கு சொல்வதற்காகவும் உன் வாழ்க்கையின் மதிப்பை உயர்த்தி உனக்கு மரியாதையை கொடுப்பதற்காகவும் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கேன். எதையாவது நல்லதை செஞ்சு கொடுத்துடலாம் நான் வரும்போதெல்லாம் நீ அவசரப்பட்டு என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிட்டு பொழுதுபோக்குகளையும் தேவையில்லாத விஷயங்களிலும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க. முதல்ல நின்று நான் சொல்கிறத கேளு. வீடு தேடி வந்து நான் உனக்கானதை செய்ய வர்றேன். ஆனால் என்னை தள்ளி விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் ஏன் இப்படி தலைமையில நீ பாரத்தை சுமந்துக்கிட்டு வாழணும்? என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொறுமையாக நான் சொல்கிறத நிதானமாக முழுவதுமாக கேளு. உன்னை கட்டுப்படுத்த, உன் மனசை கட்டுப்படுத்த உன்னால் முடியணும். உன் மனசை அலைப்பாயும், அதை செய்யணும், இதை பார்க்கணும், அதை வாங்கணும்னு 1000 விஷயங்களை உன் மனசை அலைப்பாயும்படி செய்ய வைத்தாலும் உன் மனசை நீ தான் கட்டுப்படுத்தி எதில் கவனம் செலுத்தணுமோ அதன் மீது மட்டும் கவனம் செலுத்து. உன் மனசை கட்டுக்கடங்காமல் விட்டினா கவலைகளும் உன் கட்டுப்பாட்டை மீறி மிகப்பெரிய அளவில் உன்னை பாடாப்படுத்த ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கையை நீ எப்படிலாம் வாழணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற உண்மைகளை நான் உனக்கு சொல்லித்தர்றேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் செல்லமே, உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வரப்போகிறேன். உனக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, காலம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த விஷயமும் மாறலை, எந்த கஷ்டமும் தீரலைன்னு சொல்லிதானே நீ வருத்தப்பட்ட. இதோ உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி அமைச்சு உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உன் திட்டப்படி நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கு ஒரு சரியான பாதையை காட்டி அந்த பாதையிலேயே நீ சந்தோஷமாக பயணம் செய்யும்படியும் இந்த வராகியமாக உனக்கு வழிகாட்ட போகிறேன். சந்தோஷங்கிறது நீ நினச்ச அனைத்தையும் பெறுவதல்ல. நீ ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா மட்டும் அப்படியே உன்னால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்ன? நீ நினைக்கிறது நடக்குதோ இல்லையோ, நீ ஆசைப்பட்டது கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் நேசித்து அதை அனுபவித்து வாழ கற்றுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மலரும்படியும் நிம்மதி நிலச்சி இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாரிடமும் நீ எதிர்பார்க்குற அன்பும் பாசமும் அவங்க நீ எதிர்பார்ப்பது போலவே கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ எல்லாரிடமும் அன்பு வைக்கிற, அக்கறை காட்டுற. ஆனால் அதே போல் அவங்களும் இல்லையே நினச்சி வருத்தப்பட்டு அதை ஒரு குறையாக நினைக்காம இன்னும் அதிகமாக அவங்களுக்கு அன்பை அள்ளிக்கொடு. அவங்களே ஒரு கட்டத்தில் உன் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ கொடுத்த அன்பை பல மடங்காக திருப்பி கொடுப்பாங்க. என் செல்லமே, நீ நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, நீ மனவேதனைப்படுற, உனக்கு வலியும் வேதனைகளும் இருக்குன்னு புரிஞ்சுக்காம இன்னும் உன் மனசை நோவடிக்கிறாங்களேன்னு தானே நீ கவலைப்பட்ட. இதுவும் என் அருளால் அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பங்களை துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எல்லா உயிர்களிடமும் அதிக அன்பும் பாசமும் காட்டுற, அது நல்ல விஷயம். ஆனால் அளவுக்கு மீறி அன்பும் பாசமும் போச்சுன்னா அதுவே உன் வாழ்க்கையில் பிரச்சனையாகவும் உனக்கு தலைவலியாகவும் வந்து சேர்ந்துடும். எல்லா இடத்திலும் தாமரை இலை நீர்த்துளி போல ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ கற்றுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். சில பேர் உனக்கு திறமை இல்லை, உன்கிட்ட எதுவுமே இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு உன்னை தரக்குறைவாக தாழ்வாக நினைக்கலாம். ஆனால் நான் உண்மையிலேயே உன்னை அப்படி படைக்கவில்லை. என் அருளால் எல்லா தகுதியும் திறமையும் பெற்ற அசாத்திய திறமைசாலியாக தான் இந்த வராகி அம்மா உன்னை முழுசாக படைச்சிருக்கேன். என் செல்லமே, அதனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு உனக்கு நீயாகவே நமக்கு திறமை இல்லையோ, நமக்கு நான் ஒன்றும் தெரியாதோ, நம்மளால் இதை செய்ய முடியாதோன்னு உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் வெளியில் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிதானே
நீ யாருக்கிட்டையும் உன் கஷ்டத்தை சொல்லாமல் எல்லா வழிகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதோ இப்போது என் அருளின் மூலமாக உன் மனதுக்குள் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ செய்த எல்லா நன்மைகளும் என் அருளால் இப்போ பல மடங்காக உன்னிடமே திரும்பி வரப்போகுது. நீயே எதிர்பாராத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய காயம் எங்கிருந்து வந்தது, யார் அந்த காயத்தை உருவாக்குனாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாத. இந்த வராகியம்மா எந்த சூழ்நிலையிலும் உன் மனம் உடையும்படியாக எந்த விஷயங்களையும் செஞ்சிட மாட்டேன். அந்த காயத்துக்கு காரணமானவர்களுக்கு மீண்டும் மன மாற்றத்தை கொடுத்து அவங்களே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை நான் உருவாக்க தான் போகிறேன். மீண்டும் உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி காட்டி உன்னை மலரச் செய்வேன் என் செல்லமே. நீ முடியாது நடக்காது நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நினைக்க வேண்டாம். போராட்டத்தை தாண்டி என் அருளால் இனிமேதான் நான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறுவது உறுதி. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எப்போதும் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நிறைவேறாத விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியாத விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்காதே. ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிறேன் நீ சொல்லிட்டு அதை செய்யாமல் விட்டீனா அதை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கும் மனசு கஷ்டம். ஐயோ சொல்லிட்டோமே செய்ய முடியலையேன்னு உனக்கும் நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும். அது ரெண்டு பக்கமும் இருவருடைய மனசையும் காயப்படுத்துது இல்லையா? இனிமேலாவது யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க வேணாம். உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா செய்கிறேன்னு சொல்லு. இல்லாட்டி அமைதியாகவே ஒதுங்கி நின்றுடு. உன் வாழ்க்கையில் இப்போது நான் சில புதிய தொடக்கங்களை கொடுக்க போகிறேன். தவறான பாதையிலிருந்து உன்னை வழிமாற செய்து சரியான விஷயங்களை நீ சிறப்பாக செய்யும்படியும் என் அருளால் உன் வாழ்க்கை மாறும்படியும் உயரும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உண்மையென நீ நம்பிய விஷயங்கள் பொய்யானது, அதை செஞ்சவங்க தப்பான மனிதர்கள்னு தெரியும் போது இவங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. என் அருளால் நான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கையாக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை எளிதாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மன கஷ்டத்தையும் காயத்தையும் உன்னுடைய வேதனையும் உனக்காக யாரும் வந்து பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. உனக்கான எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. என் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய தயாராகு. யாருக்கிட்டையும் நீ போய் எதையும் கேட்க மாட்ட, வாய் திறந்து கேட்கவும் உனக்கு மனசு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ மனசில் யோசிக்கும் போதே அதை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இப்போது சுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை நான் வரமாக மாற்றி உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நிதானமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக வெற்றி நாளாக இருக்க போகுது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ நினச்ச விஷயத்த மறுபடியும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிடாமல் காப்பாற்றி தூக்கி நிறுத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா நானே உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த பிறகு இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லை. தேவையில்லாமல் உன் கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் போய் சொல்லாதே. சரியான நேரம் வரும்போது நானே அதை சரி செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா நீ மன வருத்தத்தோடும் ஆதங்கத்தோடும் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய உன் கஷ்டங்களை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு சுயநல லாபத்தோடு பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இப்போ முழுசாக என்னை நம்பு. இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் என் செல்லமே. உன் தனிமையை போக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வழி தவறி போக இருந்த உன் வாழ்க்கையில் இப்போ சரியான வழியை காட்டுவதற்காகவும்
நீ செய்யும் விஷயங்களில் வெற்றியை தருவதற்குமாக தான் இந்த வராகியம்மா நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். வெற்றி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடச்சிடாது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் காசு பணத்தை நிறைய கொடுத்து செல்வத்தில் வெற்றியை கொடுப்பேன். இன்னொருத்தருக்கு நல்ல ஆரோக்கியம், உடம்பு நல்ல ஆயுளோட, நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமாக தெம்பா தைரியமாக ஆரோக்கிய வெற்றியை கொடுப்பேன். இன்னொருத்தருக்கு நல்ல குடும்பம், நல்ல துணை, நல்ல பிள்ளைகள்னு நல்ல சொல் பேச்சை கேட்டு அமைதியாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை வெற்றி குடும்பமாக அமைச்சு கொடுப்பேன். இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திற்கும் அவர்கள் செயலுக்கும் ஏற்றாற் போலதான் நான் வெற்றியை கொடுக்குறேன். உனக்கு எப்படிப்பட்ட வெற்றி வேணும்னு கேளு. நல்ல உடல் ஆரோக்கியமா, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய நல்ல குடும்பமா, அல்லது காசு பணம் இருந்தால் போதுன்ற அந்த செல்வ வெற்றியா? நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா தயாராகவே இருக்கேன். உன் எண்ணமும் செயலும் தான் உன் வெற்றியை தீர்மானிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வெற்றியை நீ எதிர்பார்க்குறியோ அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராகு. எல்லாருக்கும் எல்லாமே சரியாக அமைஞ்சிடாது. ஒருத்தவங்க கிட்ட காசு பணம் இருந்தால் அவங்களுக்கு நோய் நொடிகள் இருக்கலாம், அல்லது உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நல்ல குடும்பத்தில் குழந்தை குட்டி சந்தோஷம் ஒத்துமை எளிமைன்னு நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் வறுமை இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி கிடைச்சா இன்னொரு விஷயத்தில் வெற்றி கிடைக்காதவங்களா கஷ்டப்படுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் நீ நல்ல எண்ணத்தோட தொடர்ந்து இறை பக்தியோடு வாழும்போது இந்த மும்முழங்கான வெற்றிகளையும் உன்னால் பெற முடியுமேன்னு செல்லமே. நீ எப்போது என்னை நினச்சி வராகி தாயே போற்றி அல்லது வராகி தாயே வஜ்ரகோசம் நாயகியே துணைன்னு என்னை கூப்பிட்டாலும், இறை நாமத்தை சொல்லி நல்ல செயல்களை செய்தாலும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்காக நான் வந்து நிற்பேன். நீ செய்யும் முயற்சிகளை இந்த உலகம் வெறும் நான் கவனிக்காமல் இருக்கலாம். நீ செய்கிற தவறுகளை மட்டும் உன் முழுதுக்கு பின்னால் பெருசாக பேசி உன்னை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க இந்த உலகம் நீ படுற கஷ்டத்தையும் உன் முயற்சிகளையும் பற்றி பேச மாட்டாங்க. இதுதான் மனிதர்களின் இயல்பு. குறையை பெருசாக பேசுகிறவங்க நிறையை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் 100 நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பான், ஆனால் ஒரு சின்ன கெட்ட விஷயம் தப்பு தெரியாமல் செஞ்சுட்டா கூட அதை பற்றியே பேசுவாங்களே தவிர அவன் இத்தனை நாளாக செஞ்ச நல்ல விஷயங்களையெல்லாம் மறப்பது தான் மனித இயல்பு. நீ ஒருபோதும் மனம் தளராது. உன்னுடைய முயற்சிகள் அனைத்துக்கும், நீ பட்ட கஷ்டத்துக்கும், நீ செஞ்ச நன்மைகளுக்கும் இந்த வராகியம்மா சாட்சியாக இருக்கேன். என் அருளால் உனக்கு எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ அடுத்தவங்களுக்கு செய்யவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. எனக்கு வேணாம் அதனால கொடுக்குறேன்னு சொல்லாத. எனக்கு இது பிடிக்காது ஆனாலும் நான் அடுத்தவங்களுக்கு செய்வேனும் செய்யாத. இதை அடுத்தவங்க இன்னும் உனக்கு செஞ்சால் உனக்கு பொறுக்குமான்னு யோசிச்சுப்பாரு. எல்லாருக்கும் நல்லதையே செய்யி, எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நல்லதையே கொடு. அதுதானே உண்மையான தர்மமாக இருக்கும். உண்மையை பேசுகிற உனக்கு, நேர்மையாய் வாழ நினைக்கிற உனக்கு வலியும் வேதனையும் இருந்தாலுமே கூட இதை தாண்டி நான் உனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். பொய் பேசுகிறவங்க இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கலாம். ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனை தான். அது ஒருபோதும் யாருக்கும் நிம்மதியை கொடுக்காது. அப்படி தப்பு செஞ்சுட்டு சுகமாக வாழ்கிறவங்க வருங்காலத்தை நிம்மதியாக வாழவும் முடியாதுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சு வச்சு